ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக 2025 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சர்வமயாங்கிற ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மியூசிக்கல் ட்ரூப்பை காட்டுறாங்க. அந்த ட்ரூப்பில் தான் நம்ம ஹீரோ கிட்டாரிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த ட்ரூப் எல்லாருமே யூரோப்பில் போய் ஒரு கான்சர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக எல்லாருமே யூரோப் போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க மொத்தமாக 16 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் 15 பேருக்கு மட்டும்தான் விசா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் அது கன்ஃபார்ம் ஆகலை. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். இந்த மூவியில் ஹீரோவோட நேம் பிரபந்து. இன்னும் விசா கன்ஃபார்ம் ஆகாத விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அங்கே கான்சர்ட்டை முடிச்சுட்டு எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ ஃபோனில் எதையோ ஆர்டர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ட்ரூப்போட ஆர்டர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. நம்ம எல்லோரும் யூரோப் போகிறோம், அங்கே பயங்கரமாக குளிரும் இல்லை, அதுக்காக தான் ஜாக்கெட்ஸ் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் இப்போ இருந்த என் ஃப்ளாட்டையுமே காலி பண்ணிட்டேன். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துலையே தங்கிக்கிறேன் அப்படின்னு பிரபந்து சொல்லவும், அவசரப்பட்டு நீ ஏன்டா ரூம் எல்லாம் காலி பண்ண, உன்னால் யூரோப்புக்கு வர முடியாது, உனக்கு விசா கிடைக்கல, அவங்க கான்சர்ட்டுக்கு கிட்டாரிஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே ஹீரோவுக்கு நெஞ்சில் இடியே இறங்கிடுது. நீங்கள் ஜாலியாக யூரோப் ட்ரிப் போயிடுவீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் காசுக்கு என்ன பண்ணுவேன், தங்குறதுக்கு வீடுமே இருக்காது. அதுக்கு ஓனர், நீ என்னடா காசு இல்லாதான மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, அது மட்டுமே இல்லாமல் அவங்க அப்பாவும் அண்ணனும் ஒரு பூஜை பண்ணாங்கன்னா அதோட ஒரு பூஜைக்கான பேமெண்ட்டை வச்சு நீ மொத்த யூரோப்பையுமே சுற்றி பார்த்துடலாம், உனக்கு கொழுப்பு, நீ அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் ஒரு நாத்திகவாதி, அது ஈகோ கிடையாதுன்னு ஹீரோ சொல்லும்போது, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இப்போ நாங்கள் யூரோப் போனதுக்கப்புறம் நீ மட்டும் இங்கே தனியாக இருப்ப, உனக்கு கிட்டாரை தவிர வேறு எந்த வேலையுமே தெரியாது, அதனால் நீ உன்னோட ஊருக்கே திரும்பிப்போ. இப்போ நீ யோசிச்சு பாரு, அந்த 2 மாதம் நீ வீட்டுக்கு மட்டும் போனீங்கன்னா உனக்கு சாப்பாடு ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, ஒய்ஃபை எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறப்போ அதை நீ ஏன்டா அவாய்ட் பண்ணுறேன்னு ஓனர் கேட்டுட்டு, நீ அப்பாவோட கோவத்தை நினச்சி பயப்படுறியா, நீ ஊரை விட்டு ஓடி வந்து எவ்வளவு நாள் ஆகுது, அவருக்குமே வயசாயிடுச்சு, உன் மேலே இருந்த அவரோட கோபம் குறைஞ்சிருக்கும், அதனால தயவு செய்து நீ உன் ஊருக்கு போ அப்படின்னு ஓனர் சொல்கிறாரு. அதை கேட்டு பிரபந்துவுமே ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அவரோட அண்ணன் அனுப்பின வாய்ஸ் நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பிரபந்துவுக்கு வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் கெத்தை விட்டுறக்கூடாது, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. நான் பிஸியாக இருக்கேன், ஃப்ரீயாக நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கெத்தா வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. அந்த டைமில் அவங்களோட வீட்டில் அவங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே கூடியிருக்காங்க. அதுலேயுமே நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவன் அப்பாவை பார்க்குறதுக்கு மினிஸ்டரே அவங்கள வீட்டுக்கு வர்றாரு. அப்பாவுக்கு சால்வையெல்லாம் போத்திட்டு, நீயும் அப்பா கூட கோவிலில் வேலை பார்க்குறியான்னு அண்ணன்காரங்கிட்ட கேட்குறாரு. அவன் இந்தியாவில் இருக்கிறது இல்லை, யூரோப் அமெரிக்கான்னு வெளிநாட்டிலே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு பூஜை விஷயமா கிண்ணாவுக்கு போகிறான்னு அப்பா பெருமையாக சொல்கிறாரு. கட் பண்ண ஹீரோ யாருக்கும் தெரியாமல் வீட்டு பின்னாடி வழியா வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே இருக்க அவரோட பெரியப்பாவுமே பார்த்துடுறாரு. பெரியப்பாவோட ரூமுக்கு நுழைஞ்சாலே ரொம்பவே மோசமாக நாத்தம் அடிக்கும். பாத்ரூம் போனால் ஃப்ளஷ் அமுத்துற பழக்கமே இல்லை. ஹீரோ பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போறீங்க, ஆனால் ஒரு தடவையாச்சும் அதை ஃப்ளஷ் பண்ணலாம்ல, ஏற்கனவே அந்த பாத்ரூமில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ளே தான் நான் ஒன்றுக்கே போகிறேன், அப்புறம் எதுக்காக நான் தண்ணிக்கு மேலே தண்ணியை ஊற்றணும்னு பெரியப்பா காமெடி பண்ணுறாரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் வராரு. அவரை பிரபந்துவை பார்த்துட்டு, என்னடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்ட போலையே, ஏழு அப்பா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா, நான் அர்ஜென்ட்டாக கென்யாவுக்கு ஒரு பூஜை விஷயமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா கென்யாவில் நாங்கள் பண்ண போகிற பூஜைக்கு சொல்லி விறகு தேவைப்படுது, இப்போ வாங்கிட்டு போகிறதுக்குமே அவ்வளவு நேரம் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் குச்சியை யூஸ் பண்ணலாமான்னு பெரியப்பா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பதிலாக நீ விழுமர குச்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பெரியப்பா சொல்லவும், நல்ல வேளை அந்த குச்சி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இங்கிருந்து கிளம்புறாரு. அண்ணனுக்கு இப்போல்லாம் பயங்கரமாக துட்டு வருது போல அப்படின்னு பெரியப்பா கிட்ட பிரபந்து கேட்குறாரு. நீ உன்னோட பூநூலை கலட்டாமல் இருந்திருந்தா, அதாவது ஐயருங்க எல்லாம் அவங்களோட உடம்புல நூல் மாதிரி ஒன்று போடுவாங்களே, அதை நீ கலட்டாமல் இருந்திருந்தா அண்ணன் மாதிரியே நீயுமே நல்லாவே பணம் சம்பாதிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு நீயே பூசாரியாகவும் ஆயிருக்கலாம். உன்னோட கையாலாகாத தனம், அதனால தான் நீ இந்த நிலைமையில நிற்கிற. அவன் மந்திரத்தை வேணா சூப்பராக சொல்லலாம், ஆனால் அவனால் என்ன மாதிரி கிட்டார் வாசிக்க முடியுமா? ஐயோ கடவுளே, இந்த ஞான சூனியம் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்கன்னு கடவுள்கிட்ட பெரியப்பா பிரார்த்தனை பண்றாரு. பிரபந்து அதே கடவுள்கிட்ட பெரியப்பா ஒண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ளஷ் அமுத்துற புத்திய கொடு கடவுளே அப்படின்னு ப்ரே பண்றாரு. அங்கே சீனை கட் பண்ணா ஹீரோவுக்கு கசின் ஒருத்தர் இருக்கான். அவன் ஊரில் புரோகிதம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு அவன் ஒரு கடைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் எல்லாருமே தர்ஜனை போடுவாங்க இல்லையா, அப்போ இங்கே முதல்ல ஒரு லேடி 500 ரூபா நோட்டாக வைக்கிறாங்க. அதை அவன் தட்டில் போடாமல் கூட வேலை பார்க்குறவனோட தட்டில் போடுறாங்க.
அதை பார்த்ததுமே பக்கத்தில் இருக்கவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி அவங்கள விட்டுட்டு மற்றவங்களை பார்த்தா அவங்களுமே அவங்களோட பர்ஸில் இருந்து முதல்ல 500 ரூபா நோட்டை எடுக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் 10 ரூபா நோட்டை வெளியில் எடுக்கிறாரு. அதை பார்த்ததுமே 500 ரூபா நோட்டை எடுத்த மற்றவங்கெல்லாம் திரும்பவுமே 10 ரூபா நோட்டு எடுக்கிறாங்க. எப்படி தான் என்னோட பொழப்பு போயிட்டுருக்கு. அங்கே சீனை கட் பண்ணால் நைட்டு பிரபந்து அந்த கசினை பார்க்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த டைம் அவன் கோவில் குளத்தில் குளிக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே நிற்கிற அம்மாவோட ஃபோனை வாங்கி ஏதோ ஒன்று பார்க்குறான். உன்கிட்டே ஃபோன் இருக்கிறப்போ நீ அம்மாவோட ஃபோனை வாங்கி என்ன பார்க்குறேன்னு பிரபந்து கசின் கிட்டே கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, வாட்ஸ்அப்லேயுமே என் நம்பரை பிளாக் பண்ணிட்டா, அதான் அம்மாவோட ஃபோனை வாங்கி அவளோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கசின் சொல்கிறான். கட் பண்ணால் அவங்க 2 பேரும் கோயில் குளத்துக்கிட்டே இருக்காங்க. கசின் அங்கே இருக்க குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு 2 மாதம் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன். அந்த 2 மாதத்துக்கும் சும்மா இருக்க முடியாது, ஏதாச்சும் வேலை வேணும், உனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பிரபந்து கசின் கிட்டே கேட்குறாரு. நீ ஏன் வேலை தேடி கஷ்டப்படுற? என் அப்பா சமையல்காரராக தானே இருக்காரு, அவர் கூட நின்று ஹெல்ப் பண்ணு. இல்லை இந்த பந்தி கூட்டம் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. சரி சமையலுக்கு காய்கறியாச்சும் கட் பண்ணி, காய்கறி கட் பண்ண போய் என்னோட விரலை சேர்த்து வெட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் கிட்டாரே வாசிக்க முடியாது. சரி அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது, நீ பேசாமல் எனக்கு அசிஸ்டண்டாக வந்துடு, நீ மட்டும் என் கூட வந்துட்டேன்னா நம்ம செம்மையாகவே காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னால் முடியாதுன்னு பிரபந்து சொல்கிறான். என்னை விட அதிகமாகவே உனக்கு தான் மந்திரங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீ ஏன் முடியாதுன்னு சொல்கிற? முடியாதுன்னு சொல்ல வரல, ஆனால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தூரத்தில் கொஞ்சம் பசங்க நிற்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அவனுங்களை பார்த்தா தம் அடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அதுலேருந்து புகை வரல, ஆனால் அவங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கசின் கிட்ட பிரபந்து சொல்கிறாரு. அதை கேட்ட கசினுமே கோயில் ஏரியாவிலேயே இப்படிலாம் பண்ணுறாங்களான்னு கோபத்தோட போகிறாரு. அங்கே இருக்க ஒரு பையனை பிடிச்சி, எந்த ஏரியா பசங்க நீங்கள், என்னடா முடியுது, அடுத்த டைம் உன்னை பார்க்குறப்போ இதெல்லாம் ஒட்ட வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவரோட கையில் இருந்த குச்சை வாங்கி சின்ன பிள்ளைய அடிக்கிற மாதிரி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு மாசான ஃபைட் பண்ண போகிறாருன்னு நினைப்பீங்க, ஆனால் அதான் இல்லை, கசினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஸ்டூடியோவில் ஒரு லோ பட்ஜெட் சாங்குக்கு கிட்டார் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. ஹீரோவுமே கிட்டார் ப்ளே பண்ணிவிட்டு வெளியில் வராரு. அங்கே இருக்க எல்லாருமே சூப்பர் சார், வாய்ப்பே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ வாசித்ததுக்கு பேமெண்ட் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு பிரபந்து கேட்கவும், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் ஜிபேயில் அனுப்பிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கேஷ் கொடுக்கணும்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, அதுக்காக தானே நானுமே வந்தேன் அப்படின்னு பிரபந்து சொல்லவும், அது கரெக்டாக சார், என்னென்னா இப்போ கையில் கேஷ் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் எங்கள் பணத்தை அனுப்பிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே கிட்டார் ப்ளே பண்ண கூப்பிட்டவனை கூப்பிட்டு, நீ கையில் கேஷ் கொடுப்பான்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், ஜிபேயில் அனுப்புகிறோன்னு சொன்னவங்க எப்போ நமக்கு காசு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அங்க அவர் ஒருத்தர் கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறாரு. ஏன்டா போட்டோவில் எடுக்கிறாரு அப்படின்னு பிரபந்து கேட்கவும், அதொன்னும் இல்லை, நான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் என்ன போட்டோ எடுக்கிறாங்க, உனக்கு ஏதாச்சும் கிரெடிட் கார்டு வேணுமான்னு அவர்கிட்ட கேட்கவும், ஐயோ அது வேணவே வேணாம், அது பெரிய தலைவலி அப்படின்னு பிரபந்து சொல்றதை கேட்டு அந்த கிரெடிட் கார்டு ஏஜென்ட், மாசம் நீங்க 60,000 வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி பிரபந்துவையுமே கிரெடிட் கார்டை வாங்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட கையில 1 ரூபா கூட இல்லை. அதனால பெரியப்பா கிட்ட போய் உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்கிறாரு. பெரியப்பா கிட்டயுமே காசு இல்ல, அப்பா கிட்ட போய் கேளு, அவருக்கு நிறையவே காசு இருக்கும்னு சொல்லவும் பிரபந்து அப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு. உனக்கு எதுக்கு காசு வேணும்னு அப்பா கேட்கிறாரு. வீட்டுல சும்மா இருக்க போர் அடிக்குது, அதான் வெளியில போயிட்டு வர போறேன். வெளியில போறது எதுக்கு 200 ரூபா? இல்ல வெளியில போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன், அதுக்கு தான் காசு. அப்ப இரு வந்துடுன்னு சொல்லிட்டு அப்பா உள்ள போறாரு. அப்பா பணம் தான் எடுக்க போறாருன்னு பார்த்தா உள்ள போய் ஒரு டீ ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வந்து, இது ஃபுல்லாவுமே டீ தான் இருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா நீ ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்க அப்பா பாக்குறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பிரபந்துக்கு ஒரே அசிங்கமா போயிருது. அவர் நேரா கோபத்தோட பெரியப்பாவை போய் பார்த்து, இந்த ஊர்லயே நீங்க தான் மிகப்பெரிய நம்பூதிரியா இருந்தீங்க, என் அப்பாவுமே உங்க கிட்ட தான் அசிஸ்டண்டா வந்து சேர்ந்தாரு, இவரெல்லாம் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா பிரபந்து பேசுறாரு. உங்ககிட்ட அப்பா எப்பவுமே கோபமா பேசுறது உண்மைதான், அதான் பெரியப்பா நான் இருக்கல, அதுக்கப்புறம் ஏன் நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லி பெரியப்பா ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அங்கிருந்து பிரபந்துவை கண்டினியூ பண்ண சொல்றாரு. பிரபந்துவுமே அதை கண்டினியூ பண்ணி முடிச்சு விடுறாரு. அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னா, கஷ்டகாலம் வந்தாலும் உன்னோட புத்தி மலகி போகாது, அந்த புத்தியை வச்சியவே உன்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தோட எக்ஸாக்ட் மீனிங். ரொம்ப வருஷம் ஆனாலுமே நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்லோகம் எதுவுமே மறக்கல அப்படின்னு பெரியப்பா சொல்லவுமே ஹீரோ ஒரு வெறியில நேரா அந்த கசினை பார்க்கத்தான் போறாரு. அந்த கசின் வழக்கமா கோவில் குளத்துல தான் குளிப்பாரு. ஆனா நைட்டு பார்த்த பசங்களை பயந்துகிட்டு வீட்டோட குளத்துல குளிக்க போறாரு. பிரபந்து கசின் கிட்ட போய், நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே உனக்கிட்டவே அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன் அப்படின்னு பிரபந்து சொன்னதை கேட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த சீன்லயே ஹீரோவை கூப்பிட்டு அவனுக்கு பூணூல் போட்டு விடுறாரு.
2 பேரும் சேர்ந்து நிறையவே பூஜைலாம் பண்றாங்க. அதனால முன்னே விடவுமே இப்போ கசின் நிறையவே காசு பார்க்குறான். வர்ற காசுல ஆளுக்கு 50-50 பாதி பாதியா படிச்சுக்கிறாங்க. வழக்கமாக பூஜை பண்ற மாதிரி அங்க ஒரு வீட்டுக்கு பூஜை பண்றதுக்காக போறாங்க. அங்க அந்த வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், நாங்கள் வீட்டை போய் சாப்பிட்றோம்னு பிரபந்து சொல்லவும், வீட்டை போனால் வெறும் உப்புமா தான் சாப்பிட முடியும், ஆனால் இங்கே மசால் தோசை ஃப்ரீயாக கிடைக்கிறத ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்துவை கூட்டிகிட்டு அவர் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக தான் போட்டது போல். அந்த வீட்டில் இருக்க ஒருத்தன் அந்த ஊஞ்சல் போட்டவங்கிட்ட இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்குறான். நீங்கள் 10 பேர் ஏறினாலும் இந்த ஊஞ்சல் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே அந்த ஊஞ்சலை வந்து உட்கார்றாங்க. அங்கே ஒரு பையன் நிற்கிறான். அவனையுமே கூப்பிட்டு அவரோட மடியில் வச்சுக்கிறாரு. ஊஞ்சலுமே பாரம் தாங்காம அங்கேயே உடஞ்சி விழுந்துருது. அந்த கசினோட தலையிலேயே அந்த பையன் விழுந்துடுறான். அந்த பையன் விழுந்ததுனால இவரோட வாய் ஒரு பக்கமே கோணிக்குது. அவரால் ஒழுங்காவே பேச முடியல. அவரோட வாயில கட்டெல்லாம் கட்டி பெட்லேயே படுக்க போட்டிருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். கட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ஃப்ரெண்டுக்காரரால எந்த ஒரு பூஜை வேலையுமே பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே தனியா பிரபந்து தான் பார்த்தாகணும். அதனால அந்த கசின் பிரபந்துவை கூப்பிட்டு, நான் உனக்கு கசின் தான், ஆனா ஒரு வகையில பார்த்தா நான் தான் உனக்கு முதலாளி. இதுக்கப்புறம் நான் புக் பண்ணி வச்சிருக்க எல்லா பூஜையுமே நீ தான் தனியா போய் பண்ற. என்னதான் நீ போய் பூஜை பண்ண போறனாலும் அதுல முக்கியமான பங்கு எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சி கொடுத்தது நான் தான். அதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நீ பண்ண போற பூஜையில பேமெண்ட் தருவாங்க. உனக்கு 50 எனக்கு 50 அப்படின்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி அப்போ உனக்கு 60 எனக்கு 40 அப்படின்னு சொல்லவும் எந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பிரபந்து சொல்றாரு. அடுத்த சீன்ல பிரபந்து ஸ்டூடியோக்கு போறாரு. டெல்லியில ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் கிட்ட பிரபந்து பிளே பண்ண கிதார் டியூனை அனுப்பியிருக்காங்க. அவருக்குமே அந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால ஒரு வாட்டி வீடியோ காலில் லைவா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் பிரபந்து அங்கே வந்திருக்காரு. பிரபந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுக்கு நம்ம பிரபந்து மேல ஒரு பொண்ணு கண்ணு எப்படி டைமிங், சரி அதெல்லாம் விடுங்க. அப்போ சரியான டைமில் அந்த கசின்காரன் கால் பண்ணுறான். என்னடா எங்கே இருக்க அப்படின்னு பிரபந்து கிட்ட கேட்கவும், நான் ஒரு டைரக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டூடியோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாலக்காட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீல் இருக்காரு. அவரோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. நீ கொஞ்சம் அந்த வீட்டுக்கு போய் என்னென்னு பார்க்குறியான்னு சொல்லவும், எனக்கு பேன்லாம் ஓட்ட தெரியாது, எனக்கு அந்த மந்திரமுமே தெரியாது அப்படின்னு பிரபந்து சொன்னதை கேட்டு, நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த மந்திரம் எல்லாத்தையுமே PDF அவனுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு கசின் சொல்லவும் ஹீரோவுமே நான் போகிறேன்னு ஒத்துக்கிறான். அப்போ பிரபந்துவை கூப்பிட்டவன் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் நைட்டு லேட்டாக தூங்கினதுனால இப்போ அவரால் ரெக்கார்ட் ரூமுக்கு வர முடியாது, ஸோ இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பிரபந்து கிட்ட சொல்லவும், சரி அடுத்த டேட்டை நீ வாட்ஸ்அப் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோவுமே அந்த அட்வொகேட்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கூட ஆட்டோக்காரனுமே வரா. இந்த வீட்டில் என்ன சார் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு டிரைவர் கேட்கவும், இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால பேயோட்ட தான் நான் இந்த வீட்டுக்கு பூஜை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அந்த ஆட்டோ டிரைவருக்கு இல்லை. அந்த வீட்டு காலிங் பெல்ல ஹீரோ அமுக்குறாரு. வக்கீலுமே வந்து கதவை திறக்கிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் அனுப்புவான்னு வக்கீல் கேட்கவும், இல்லை என் கூட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆட்டோக்காரன் அங்கே இல்லை. பேய் ஓட்டுறதுன்னு சொல்லவுமே பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அட்வொகேட்டுமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வச்சு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜைக்கு எல்லாமே செட் பண்ணுறாங்க. பூஜைக்கான எல்லா வழக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே செவத்தில் ஒரு கிட்டார் மாட்டிருக்கு. அது யாரோட கிட்டார்னு அந்த அட்வொகேட் கிட்ட கேட்கவும், அது என் பையனோட கிட்டார் தான், அவன் கிட்டார் நல்லாவே வாசிப்பான் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா, அந்த பையன் எப்பவுமே என்கிட்ட பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பான், ஆனால் கொஞ்ச நாள்ல அவன் சாப்பிட என்ன கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டான், எங்ககிட்ட நல்லாவே பேச மாட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், அந்த பையனை நீங்க டாக்டர்கிட்ட ஏதாச்சும் காட்டினீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவங்களுமே ட்ரீட்மெண்ட் பார்த்து டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதில் சரியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட ஒய்ஃப் தான் இப்படி ஒரு பூஜை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும், டேப்லெட்ஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அட்வொகேட் சொல்கிறாரு. அப்போ அந்த பையனையுமே கூட்டிட்டு அந்த பையனோட அம்மா அங்கே வராங்க. அந்த பையனை அந்த பூஜையில் இருக்க பாயில் உட்கார சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் உட்கார மாட்டான். அந்த பையனோட அம்மா கிட்ட நீங்களும் உட்காருங்க, அப்போ தான் அவன் உட்காருவான்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவுமே உட்காடுறாங்க. அந்த பையனும் அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காடுறான். பையன் எப்பயிலிருந்து இப்படிலாம் இருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. போன வாரம் நைட் அழுதுகிட்டே என் பையன் என்னோட ரூமுக்கு வந்தான். நாங்கள் பெருசு எதையுமே கண்டுக்கல, அவன் அங்கேயே படுத்து தூங்கிட்டான். ஆனால் அடுத்த நாள் இருந்து அவன் யாரையோ பார்க்கறதாகவும் அது என் பையன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்னும் பையன் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கான். அதை கேட்டு ஹீரோவுமே அந்த பையன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பையன் யாரோட கண்ணையுமே பார்த்து பேச மாட்டான். இது ஒரு தீய ஆத்மாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. கசின் PDFல அனுப்பின மந்திரத்தை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்கிறாரு.
அப்போ திடீர்னு அந்த பையன் எல்லாமே சரியாகி எழும்பிட்டு போகிறான். அந்த வேலை செய்கிற அம்மா கிட்ட போய் பசிக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்க பண்ணையுமே எடுத்து சாப்பிட்றான். அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கு. இவன் நம்ம ஹீரோக்குமே நம்ம மந்திரம் தான் இப்படி வேலை செய்தான்னு ஒன்றுமே புரியலை. அந்த பையனோட அம்மா அப்பா 2 பேருமே சந்தோஷத்தில் அந்த பையனை போய் ஹக் பண்ணுறாங்க. பிரபந்துவுமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்த சீனில் அந்த கசின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் பிடிஎஃப்ல அனுப்பின அந்த மந்திரத்தோட பவர் அப்படி, அதனால தான் அந்த பேய் அவனை விட்டு உடனே ஓடிடுச்சு அப்படின்னு கசின் பெருமையாக சொல்லவும் அப்படியெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்காது. அவங்க அப்பா அந்த பையனை டாக்டர்கிட்ட காட்டுனதா சொன்னாங்க. அந்த டாக்டர் கொடுத்த டேப்லெட் இப்போ வேலை செஞ்சிருக்கு போல, அதால தான் அந்த பையன் மறுபடியும் சரியாயிருக்கான் அப்படின்னு பிரபந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வொகேட் 60,000 ரூபா தான் பேசியிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அட்வொகேட் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. மச்சா நோட் பண்ணிப்பாரு, நீ எப்போ பூணூல மாட்டி கடவுள் பேரில் பூஜை பண்ண ஆரம்பிச்சியோ அப்பையிலிருந்து உனக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருச்சு. அதனால தான் உனக்கு பணத்துக்கு மேலே பணமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு இப்போவுமே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லவும் உன்னை நம்பி தான் நான் 3 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், நீ ஏன்டா அசால்ட்டா 3 நாள் லீவ் வேணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு நிறையவே வேலை இருக்கு, சரி நம்ம டீலில் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீ வர அமௌண்ட்ல இருந்து 70% எடுத்துக்க, நான் 30% மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டதுமே எனக்கு லீவ் எல்லாம் வேணாம், இந்த டீலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் கால் பண்ணுறாரு. நீங்கள் வாங்க சொன்ன தகட்டில் சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது, அது 2ல் எதை வாங்கணும்னு கேட்குறாரு. பெருசெல்லாம் தேவையில்ல, நீ சின்னதையும் வாங்கிக்கணும் பிரபந்து சொல்லவும் உங்கள் வாட்ஸ்அப் டிபியில் இருக்க அந்த சைனாக்காரன் யாரு அப்படின்னு கேட்டதை கேட்டு ஹீரோ அவரோட வாட்ஸ்அப் டிபி எடுத்து பார்க்குறாரு. அதில் கொரியன் பிடிஎஸ் சிங்கர் ஒருத்தரோட டிபி போட்டிருக்கு. அவரோட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பையனோட ஃபோட்டோ நம்மளோட வாட்ஸ்அப் டிபியில் யார் வச்சா அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ கோவிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சு ஆட்டோவில் ஏற போறாரு. அப்போ அந்த ஹீரோவோட கசின் கூட ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட் வந்து நீங்க யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க ஒரு நாத்திகவாதி, உங்களுக்கு கடவுள்னா சுத்தமாவே பிடிக்காது, கடவுளே பிடிக்காத நீங்க எப்படி பூஜை பண்ணலாம், காசு வேணும்னா உடனே கடவுளை பிடிச்சிருவீங்க, உங்களை பத்திய விளக்கம் வெளியில சொன்னா உங்களோட பேச்சு நாரி போயிடும், நான் இந்த விளக்கம் எல்லாத்தையுமே வெளியில சொல்லாம இருக்கணும்னா என்னையுமே நீங்க உங்களோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க, நீங்க சம்பாதிக்கிறதுல எனக்குமே ஒரு ஷேர் வேணும், அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் பெருசா எதுவுமே கண்டுக்க மாட்டேன், உங்க விளக்கத்தையுமே வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் மிரட்டிட்டு போறான். அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனவன் அங்கே இருக்க ஒரு கடையுள்ளேயே போய் சொருகிறான். அதை பார்த்த ஹீரோவுமே ஒன்றுமே புரியாமல் இவனுக்கு என்னாச்சு, திடீர்னு எதுக்காக அந்த கடைக்குள்ளே போய் ஸ்கூட்டியை சொருகினேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆட்டோக்காரருமே அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் என்னோட ஆட்டோவை கொண்டு சொருக வச்சிடாதீங்க அப்படின்னு பயத்தோடவே பேசுகிறாரு. ஹீரோக்குமே ஒன்றுமே புரியலை. அடுத்த நாள் டெலிவரி பாய் ஒருத்தன் ஹீரோட வீட்டுக்கு வராரு. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். பிரபந்துவுக்குமே எதுவுமே புரியலை, ஏன்னா அவர் எதையுமே ஆர்டரும் பண்ணல. அந்த பையனுமே அந்த வீட்டோட அட்ரஸை சொல்லி பிரபந்துவோட நேமையும் சொல்லி இந்த வீட்டுக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு, அதில் ஆப்பில் ஒரு ஓடிபி வரும், அதை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பிரபந்துவுமே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவே இல்லை, ஆனால் அவரோட ஃபோனில் அந்த ஆப் இருக்கு. சரி பணம் எவ்வளோன்னு கேட்டால் பணம்லாம் தேவையில்லை, ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. இது நான் ஆர்டர் பண்ணதில்லை, நீங்கள் இந்த பார்சலை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பிரபந்து சொல்லவும் அப்படியெல்லாம் இப்போவே எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் முதல்ல ஆப்பில் ரிட்டர்ன் அப்ளை பண்ணணும், ரிட்டர்ன் அப்ளை பண்ண அதிலிருந்து ஒரு கூப்பன் வரும், அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், உங்கள் பார்சலை டெலிவரி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரி அந்த பார்சல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு பொண்ணு போடுற டாப் வந்திருக்கு. ஹீரோ குழப்பமாக இருக்கிறத பார்த்து பெரியப்பா என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதொன்றும் இல்லை, என்னோடய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணாமலே நிறையவே ஆப்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கு, அதான் என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலை, ஒருவேளை என் ஃபோனை எவனாச்சும் ஹேக் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு குழப்பத்தோட பேசிக்கிட்டு நைட் ஹீரோ தூங்குறாரு. அவரோட ஃபோனையுமே பக்கத்தில் இருக்க டேபிளில் வைக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டதுமே பிரபந்து டைம் பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுக்கிறாரு. ஆனால் ஃபோன் அங்கே இல்லை. ஃபோன் எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டே அங்கே திரும்பி பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. பிரபந்துவோட ஃபோனையுமே அந்த பொண்ணு தான் வச்சிருக்கா. திடீர்னு ஒரு பொண்ணு ரூம்ல பார்த்ததுமே பிரபந்துவுக்கு பயத்தில் அள்ளு கிளம்பிடுது. அந்த பொண்ணு பிரபந்துவை பார்த்து, ஹாய், நீ என்னை பார்த்து பயப்படாத, ஆல்ரெடியே பயந்துருக்க போல, நான் இங்கேருந்து போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து மாயமாவே மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்து பிரபந்துவுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கேருந்து பெரியப்பாவோட ரூமுக்கு போய் அங்கேயே தூங்கிடுறான். காலையில் எழுந்திரிச்சு வரப்போ நைட்டு என் மேலே பாசம் வந்துருச்சு போல, திடீர்னு என் ரூமில் வந்து படுத்த அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு கொடூரமான கனவு வந்துச்சு, அது கனவால உண்மையான கூட எனக்கு தெரியல, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா, ஆனால் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தா, அவன் என்கிட்ட பேசுனா அப்படின்னு சொல்லவும் நானுமே இதே வீட்டில் தான் அவன் பக்கத்து ரூமில் இருக்கேன், என் கண்ணுக்கு ஒரு பொண்ணுமே தெரிய மாட்டாளே அப்படின்னு பெரியப்பா காமெடி பண்ணுறாரு.
ஹீரோ பெரியப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அங்கே பின்னாடி அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வழக்கம் போலவே பிரபந்துவோட ஃபோனை நோண்டிட்டு இருக்கா. பிரபந்துவுமே பெரியப்பா கிட்ட பேசிட்டு திடீர்னு திரும்புறாரு. அங்கே அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. அந்த பொண்ணு பிரபந்து கிட்ட, நீ என்னை பார்த்து பயப்படாத, உள்ளவா, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் குட்டுவோட இருந்தப்போ அவன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணான், ஆனால் பரவாயில்ல நீ ஐஃபோனை யூஸ் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு யார் அந்த குட்டுன்னு கேட்குறான். அதான் நீ ஒரு அட்வைகரோட வீட்டுக்கு பேய் விடுறதுக்காக போனியே அந்த பையன் தான். அவன் ரொம்பவே பயந்தவன், என்னோட கண்ணை பார்த்து கூட பேச மாட்டான். ஆனா நீ அப்படி இல்லை, பயந்தாலுமே என்கிட்ட பேச ட்ரை பண்ற. பிரபந்தோட ஃபோனையுமே கொடுத்துட்டு நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு நைட்டு மட்டும் நீ ஃபோனை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. அதை பார்த்ததுமே ஹீரோ அங்கேருந்து துண்டக்கான துணியக்கானு ஓடுறாரு. அடுத்த சீன்ல அந்த பையனை ஒரு டாக்டர் கிட்ட காட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு பிரபந்து வராரு. அந்த டாக்டர் யாருன்னு தெரியுதா? ஆல்போன்ஸ் புத்திரன். அதான் நிவின் போலியை வச்சு பிரேமம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, அவர் தான். பிரபந்து அந்த டாக்டர் கிட்ட, நீங்க ஒரு அட்வைகரோட பையனை ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, அந்த பையனோட கண்ணில் தெரிஞ்ச மாதிரியே எனக்குமே ஒரு பொண்ணு தெரியுறா, அவன் என்கிட்ட பேசுறா, அவ பேசுறது நல்லாவே கேட்குது, ஆனா அவ வேற யாருக்குமே தெரிய மாட்டா. அப்படியா, அந்த பொண்ணு இப்போ இங்கே இருக்கல அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இல்லை, அந்த பொண்ணு இப்போ இங்கே இல்லை அப்படின்னு பிரபந்து சொல்லவும், நீ அந்த அட்வைகரோட வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி தான் அந்த பையனோட பிரச்சனையை சால்வ் பண்ணன்னு சொன்னல, பேசாமல் அதே பூஜையை உனக்கு நீயே போட்டுக்கோ, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் பாயிண்டாக பேசுகிறாரு. அது முடியாது, ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு எப்போலேருந்து கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. பிரபந்து சின்ன வயசாக இருந்தப்போ அவங்களோட அப்பா அண்ணன்லாம் டெல்லியில் ஒரு பூஜைக்காக போயிருக்காங்க. வீட்டில் பிரபந்துவும் அவனோட அம்மாவும் மட்டும் தான் தனியாக இருந்திருக்காங்க. பிரபந்து பூஜாருக்கு போயிருக்கான். அப்போ அம்மா கத்துற சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் அதை பெருசாக எடுக்காம ஹீரோ பூஜையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான். பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அம்மா கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம்தான், பிரபந்து கடவுளுக்காக தான் பூஜையை பண்ணான், ஆனால் கடவுள் அவனோட அம்மாவையை காப்பாற்றலை, அதுலேருந்து எனக்கு கடவுள் மேலே இருந்து நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு பிரபந்து ரொம்பவே ஃபீலாக பேசுகிறான். அப்போ அவன் லைஃப்பில் நடந்த விஷயம்தான் அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணமாக இருந்திருப்பா அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இல்லை அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பிரபந்து சொல்றாரு. சரி, நீ அவளை பெருசாவே கண்டுக்காத, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீ நைட் தூங்கு, அந்த டேப்லெட்டை போட்டாவே உன்னோட பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. நைட் பிரபந்துவுமே டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ பிரபந்துவோட காதுக்கு ஏதோ ரீல்ஸ் பார்த்துற சத்தம் கேட்குது. பிரபந்துவுமே வெளியில போய் பார்க்குறான். ஆஸ் யூஷுவல் அந்த பொண்ணு தான் அங்கே உட்காந்துருக்கா. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறாரு. நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோம்ல, அதுக்கப்புறம் ஏன் நீ என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், ஹீரோ கனவா இருக்கும்னு நினச்சிட்டு அவரோட கண்ணத்தை கையால் தட்டிட்டு இருக்காரு. இது ஒன்றும் கனவு கிடையாது, எல்லாமே உண்மைதான். டைம் இப்போ 1:40 ஆகுது. உன்னோட பெரியப்பா இப்போ தான் பாத்ரூம் போனாரு. வழக்கம் போல பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் அமத்தாம வந்திருக்காரு. என்னால் அந்த ஃப்ளஷ் அமத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியில இருந்து கையசைக்கிறா. உள்ள ஃப்ளஷ் ஆன் ஆகிற சத்தம் கேட்குது. இது மட்டும் இல்லை, என்னோட லைட்டை கூட ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லைட் ஆன் பண்ண போறா. ஆனால் அந்த லைட் அங்கேயே வெடிச்சிருது. மன்னிச்சிரு, கொஞ்சம் பவர் கூடிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு பெரியப்பாவுமே வராரு. இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னதுன்னு பெரியப்பா கேட்குறாரு. பிரபந்து அந்த பொண்ணையவே பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து பெரியப்பா, நீ அங்கே என்னத்தரா பார்த்துட்டு இருக்கன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு பிரபந்தோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியவா. அந்த பொண்ணுமே உன்னால மட்டும் தான் நான் பார்க்க முடியும், உன் பெரியப்பா கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், அங்கே இருக்க பல்புக்கு என்னாச்சு அப்படின்னு பெரியப்பா கேட்கவும், ஏதோ வோல்டேஜ் ப்ராப்ளம் போல, அதான் பல்பு தானாகவே வெடிச்சிருச்சு அப்படின்னு பிரபந்து சொல்கிறாரு. ஒழுங்கா அவன் ரூமுக்கு போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு பெரியப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு இல்லை, அந்த பார்சலை ஆர்டர் பண்ணது இந்த பொண்ணு தான். நான் ஆர்டர் பண்ண கலர் வேறு, ஆனால் வந்த கலர் வேறு. நல்ல வேலை நீ ரிட்டர்ன் போட்ட. அதே மாதிரி உன் மைண்டில் ஏதோ ஓடிட்டுருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு அவன் கேட்கவும், பிரபந்துவுமே பயந்து நீ யாருன்னு கேட்குறான். இதுக்கு எனக்கு பதில் தெரியல, நான் ஒரு பேய்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டதுமே பிரபந்து பயந்து அடிச்சுக்கிட்டு அவனோட ரூமுக்கு போய் கதவை சாத்துறான். நைட்டு நடந்த எல்லாத்தையுமே அவனோட கசின் கிட்ட சொல்லி, நீ தான் எப்படியாச்சும் அந்த பேயை விரட்டணும் அப்படின்னு சொல்லவும், அந்த கசினுமே வீட்டுக்கு வரான். அவன் ஹீரோவோட ரூமுக்குள்ளே வந்து பூஜையை போட்டுட்ருக்கான். அந்த டைம் அந்த ரிட்டர்ன் வாங்குறதுக்காக அந்த டெலிவரி பாய் வந்திருக்கான். அங்கே அப்பாவுமே குந்திட்டு இருக்காரு. அந்த டெலிவரி பாயை கூப்பிட்டு, யார் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாரு. அவனோட பையன்தான். லவ்ஸ் டே வேறு வரப்போகுதில்ல, அவரோட லவ்வருக்காக ஏதோ ஒரு டாப் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த கலர் அவருக்கு பிடிக்கல போல், அதான் ரிட்டர்ன் போட்டார் அப்படின்னு அந்த பையன் சொன்னதை கேட்டு அப்பாவுக்கு நம்ம பையன் யாராச்சும் லவ் பண்ணுறானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. எங்கள் கசினுமே அவனோட பூஜையை முடிச்சுட்டு, பூஜை நல்லாவே முடிஞ்சிருச்சு, இன்னொரு அந்த வீட்டை விட்டு ஓடியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து கிளம்ப போகிறான்.
அந்த பேய் வேற எங்கேயுமே ஓடி போகல. நம்ம ஹீரோ பேசுறப்போ பக்கத்துல தான் உட்காந்துருக்கு. ஆனா அதை இது வரைக்குமே ஹீரோ நோட் பண்ணல. அப்பா நீ கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்றாரு. அந்த ஐட்டம் பேயை பத்தி யோசிக்காம நீ கோயிலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் அங்கிருந்து கிளம்புறான். அவனை அனுப்பிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அந்த பேய் திடீர்னு முன்னாடி வந்து நிற்குது. நீ இன்னுமே என்னை பார்த்து பயப்படுற, நீ இன்னுமே திருந்தலையா? அது இருக்கட்டும், உன் ஃப்ரெண்ட் என்ன ஐட்டம்னு சொல்கிறான், என்னை பார்த்து ஐட்டம் மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கோவமா கேட்கவும் ஹீரோ அங்கேருந்து ஓட போறாரு. அங்கே இருக்க கதவு தானாகவே க்ளோஸ் ஆகுது. நான் நினைச்சாதான் நீ இந்த ரூமை விட்டு வெளியில போக முடியும். முதல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நான் என்ன சினிமாவில் வர பேய் மாதிரி உன்னை பயமுறுத்துறேனா, உன்னை ஏதாச்சும் அட்டாக் பண்ணனா அப்படின்னு கேட்கவும் பிரபந்து சில மாதிரி அங்கே நிற்கிறான். எஸ் ஆர் நோ, ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு பிரபந்து நோன்னு சொல்றா. நான் உன்னை எதுவுமே பண்ணாதப்போ நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுற? கருத்து மேல சத்தியமா சொல்றேன், தயவு செஞ்சு என்னை பார்த்து பயப்படாத. எனக்கு நீ பயப்படுறத பார்த்தா ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் கருத்தரா அப்படி கிறிஸ்டினான்னு கேட்குறாரு. அடுத்த சீன்லேயே ஒரு கடைக்கு போயிட்டு அந்த பேயை ஓட்டுறதுக்காக சிலுவையெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேயை வந்துடுது. வந்த பேய்க்கு முன்னாடி ஹீரோ ஒரு சிலுவை எடுத்து காமிக்கிறாரு. சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேய்க்கு முன்னாடி வர்றாரு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை. அந்த சிலுவையை அந்த பொண்ணையை கையில் எடுத்துடுறா. இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, கருத்தருக்கும் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா, அப்படி இல்லைன்னா நான் ஒரு கெட்ட பேயா இருந்தாலும் இந்த மாதிரியான இடத்துக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அந்த மும்பையில் இருக்க டைரக்டர் இன்னைக்கு நைட் வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நீ கட்டாயமாக வந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோவுமே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்னதான் மறைச்சு பேசினாலுமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணுமே கங்க்ராட்ஸ்ன்னு சொல்கிறா. நைட் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஹீரோ அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டுருக்காரு. கூட அந்த பொண்ணுமே வரா. அங்கேருந்து ஹீரோ ரெக்கார்டிங் ரூமில் வந்துடுறாரு. மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போட்டிருப்பாரு போல. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டார் வாசிக்கணும். அந்த டியூனை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே நிறையவே கிட்டார் ப்ளே பண்ணி காட்டுறாரு. ஆனால் அது எதுவுமே அந்த மியூசிக் டைரக்டருக்கு பிடிக்கவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த டியூனை போட தெரியல அவனுக்கு, அதனால் இந்த கிட்டாரிஸ்ட் வேணாம் அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு வரா. நீ நல்லாவே கிட்டார் வாசிக்கிற, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே ஒரு டியூனை பாடி காட்டுறா. அதை கேட்டு ஹீரோமே லாஸ்ட் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன டியூனை வாசிக்கிறாரு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு அந்த டியூன் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நீ ப்ளே பண்ணது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, அதால் டிரெக்டர் நீ கிளம்பி மும்பைக்கு வா, என் சாங்க்கு நீ தான் கிட்டார் ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காலை கட் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் இல்லையா? இந்த காரணமாகவே வச்சு அந்த பொண்ணை ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் அந்த பொண்ணும் பிரபந்தும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இந்த டியூன் மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கவும், அதான் எனக்குமே தெரியல, எனக்கு கிட்டார் பற்றியும் மியூசிக் பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது இருக்கட்டும், என் மேலே இருந்த பயம் போயிடுச்சு போலையே, பயமே இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், பயம் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் கொஞ்சமாக கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லவும், கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் விட என்னை டெல்லுன்னு நினச்சிக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ உன் பேர் டெல்லுவா அப்படின்னு கேட்கவும், இல்லை என் பேர் டெல்லுவெல்லாம் இல்லை, டெல்லுனா இல்லாத ஒரு விஷயத்த நினச்சிக்கிறது, அதாவது டெலியூஷன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, டெல்லு நல்லா இருக்குல்ல இது நேம், என்ன நீ டெல்லுனே கூப்பிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எல்லாமே ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ, ஏன்னா என்கிட்ட காசு எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு புரியுது, சரி உன்னால் 500 1000 நோட்டெலாம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நான் ஒன்றும் விளக்க தேய்ச்சி வந்த பூதம் கிடையாது, எனக்கு அவ்வளோலாம் பவர் இல்லை, என்னால் சின்ன பவரை தான் யூஸ் பண்ண முடியும், லைட்டை போடுறது ஃப்ளஷ் அமுத்துறது இப்படி சின்ன வேலையை தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் என் ஃபேமிலி யார், நான் எப்படி செத்தேன் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து யாரோ எஸ்ன்னு சொன்னாங்க, நான் சாகணும்னு அந்த நபர் ஆசைப்பட்டிருக்கணும், அதால தான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு பாட்டு வருது. அந்த மோண்டேஜ்லேயே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். சர்ச்சு காலேஜ் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு, ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அதே மாதிரி ஒரு நாள் நம்ம ஹீரோட அப்பா பப்புக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு போல, அதுக்கு மருந்து போட்டுட்ருக்காரு. அப்போ அந்த டெல்லுலு ரூமில் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கா. அந்த கிட்டார் சத்தம் கேட்டு, நீ என்ன வெளியில் இருக்க, நான் உள்ள கிட்டார் சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்கவும், அது ஸ்பீக்கரில் கேட்குது போல், நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுது அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஹீரோ உள்ள வந்து டெல்லுலு கிட்ட, நான் இல்லாதப்போ இப்படியெல்லாம் பண்ணாத, உன் மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இருக்கட்டும், உனக்கும் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஹீரோவுமே என்னாச்சுன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட பிணத்துக்கு பக்கத்தில் இந்த பப்பு ரொம்ப நேரமாக குலைச்சிட்டு இருந்திருக்கு, அது வெளியில் நின்று தான் குலைச்சிட்டு இருந்திருக்கு. பப்பு அம்மாவை பார்க்க ஆசைப்படுறான் அப்படின்னு நினைச்சு நம்ம பிரபந்துவுமே அந்த டாகை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது அப்பாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல.
பிரபந்துவை திட்டி அந்த நாயை வெளியில் கூட்டிகிட்டு போன சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்தினால தான் நம்ம ஹீரோ அப்பா கிட்டேயும் பேசாமல் இருந்திருப்பான். சரி நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் இப்போ எல்லாமே சரியாயிருச்சு, நீயுமே பூநூல் போட்டுட்ட, உங்கள் அப்பாவுமே அந்த நாயை நல்லாவே பார்த்துக்கிறாரு, இதுக்கப்புறமா என்ன பிரச்சனை, அப்பா கிட்ட போய் பேசலாம்ல அப்படின்னு கேட்கவும் ஹீரோவுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணு அங்கேருந்து மறைஞ்சு போயிடறான். அப்போ அங்கே பெரியப்பா வந்து வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்த சீனில் டெல்லியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து எல்லா சர்ச்சுக்கும் போய் அங்கே இருக்க சுடுகாடு ஃபுல்லாகவுமே தேடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு செத்துருந்தான்னா அங்கே தானே புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அங்கே புதைச்சவங்களோட பேரை பார்க்குறப்போ இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வரலாம்ல, அதுக்காகவும் போயிருக்காங்க. ஆனால் நிறையவே சுடுகாட்டில் தேடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதையுமே ஞாபகம் வரல. அங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோவும் டெல்லியும் ஒரு திருவிழாவுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்த ஹீரோவும் அந்த பொண்ணும் அங்கே இருக்க ஒரு படிக்காட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த பாம்பேக்கு போகிறதுக்கான டிக்கெட் எல்லாமே கிடச்சிருச்சு போல். நெல்லுக்கிட்டேயுமே நீயும் என் கூட வாரியானு கேட்குறாரு. நான் எல்லாமே எப்படி, நானும் கண்டிப்பாக அவன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து டெல்லியில் ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவள் தெரியவே மாட்றா. அந்த டைமில் ஆல்ரெடியே நம்ம ஹீரோவோட கசின்கிட்ட பிரச்சனை பண்ணி அவனை அடித்தானுங்கல்ல, அந்த பையங்க நிற்கிறாங்க. ஹீரோ வாங்க டெல்லியில் ஃபோட்டோ எடுத்துக்கிறத பார்த்து இவன் நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கிட்ட வம்புழுக்கிறானுங்க. உன் ஃபோனை என்கிட்ட கொடு அப்படின்னு அவனுங்க கேட்குறானுங்க. ஆனால் டெல்லியில் கொடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறா. சின்ன பசங்க அவனுங்களை இப்படி பேசிட்டு இருக்கானுங்க, ஓங்கி ஒரு அரௌண்டு கொடு அப்படின்னு சொல்கிறா. நான் பிரச்சனை பண்ணலாம் வரல, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பசங்களும் பார்க்குறாங்க. ஹீரோவுமே அவனோட ஃபோனை கொடுக்குறாரு. அதில் ஒருத்தன் அங்கேருந்து தூக்கி போட போகிறான். ஆனால் அவனால் தூக்கி போட முடியலை, அங்கேயே சில மாதிரியே நின்றுடுறான். நம்ம ஹீரோவுமே அவனோட கையில் இருந்து அந்த ஃபோனை நைஸாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணுமே திட்டுறா, சின்ன பசங்க அவனுங்களை பார்த்துல நீ ஏன் பயப்படுற, ஒரு அரௌண்டு விட்டு எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த டைம் அவனுங்களுமே பின்னாடி வரானுங்க. அந்த பொண்ணுமே அடி அடின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்குமே வீரம் வந்துடுது, தைரியம் எல்லாமே வந்துடுது. போய் அங்கே இருக்க ஒருத்தனை ஒரு பல்லாருன்னு ஒரு அறை விடுறாரு. மற்ற பசங்களையுமே பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ அடிக்கிறத பார்த்து அந்த டெல்லியில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறான். அங்கே கட் பண்ண நம்ம ஹீரோ டெல்லிக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. கூட நம்ம டெல்லியிலுமே வரா. நம்ம ஹீரோ ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு, அந்த பொண்ணு இன்னொரு சீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த பொண்ணு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் பெங்களூரில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் யாருங்க நீங்கன்னு கேட்குறாரு. நான் தான் டெல்லியில், என்னால் ஒரு ஆளோட உடம்புக்குள்ளேயும் போக முடியும், அதை விட எனக்கு இன்னொன்றுமே ஞாபகம் வந்துருச்சு, நான் கொச்சி ஏர்போர்ட்டில் இருந்து பெங்களூர் வரைக்கும் போனேன், அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அந்த எஸ்ன்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணுமே யோசிச்சு பார்க்குறா. ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இன்னொன்று என்னென்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வரப்போ அவளுக்கு இது ஒரு பாரம் குறையிற மாதிரி இருக்கான். அப்போ சூப்பர், அந்த எஸ்ன்னு சொன்ன அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா உனக்கு அங்கேயே மோட்சம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருப்ப அப்படின்னு சொல்லவும் நான் போனதுக்கப்புறம் உனக்கு கவலையாகவே இருக்காதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. உனக்கு மோட்சம் கிடைக்கிறத விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த பொண்ணுமே என்னை நீ மிஸ் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திரும்பிடுறா. ஹீரோவுமே நான் சும்மா சொன்னேன், உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருமே பல்ல காட்டி பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யார் நீங்கன்னு கேட்குறா. அப்போ அந்த டெல்லியில் இன்னொரு சீட்டில் உட்காந்துருக்கா. நான் எப்போவோ போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை மிஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அங்கே கட் பண்ணா இங்கே இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே ரோடு சைடில் நிற்கிறா. என்ன ப்ராப்ளம்னா இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணியிருக்காங்க போல். அந்த பையன் திடீர்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். அதால் அந்த பையன் அந்த பொண்ணுக்காக கொடுத்த எல்லா சாமானையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் அவன் வெளியில் நின்றுட்டுருக்கா. அந்த பையனுமே இங்கே வந்துடுறான். எல்லா திங்ஸையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறா. ஹீரோவுமே எங்கள் ஸ்டுடியோக்கு வந்துடுறாரு. அவர் வாசிக்கிறது அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. மியூசிக் டைரக்டர் பிரபந்துக்கிட்ட வந்து நீ ஊரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேயே சாதவா வந்துடு, நீ ஃபுல்லாகவுமே என் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த அழுத பொண்ணு அங்கே வராங்க. அந்த பொண்ணோட பேர் சாதியா. அவளும் இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட டியூனை பார்த்து நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணதும் இந்த பொண்ணு தான். அந்த சாதியா பொண்ணுமே நம்ம ஹீரோக்கிட்ட வந்து அவர் தங்க போகிற ரூமோட ஹோட்டல் நேம், ரூமோட கீ எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாளைக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போடணும், நைட் போட்டால் ஓகேவா அப்படின்னு கேட்கவும் இல்லை எனக்கு மதியம் போடுங்க, அதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மதியானம்னா நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் போடவா, அந்த டைமில் தான் நானுமே ஊருக்கு போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரி இப்போ வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இருக்க ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த பொண்ணு அந்த ஃபோனை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பக்கத்தில் டெல்லுமே வந்து அந்த பொண்ணை பார்க்குறா. அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவளுக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. அதான் அந்த பொண்ணு ரொம்பவே தேம்பி அழுகுறா. நீ ஏதாச்சும் பேசி அந்த பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சாதியா உடனே அதை எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு காமெடியாக கோவமாக பேசுகிறாரு.
அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துடுது. அந்த பொண்ணு நல்லாவே சிரிச்சிட்டு அந்த பொண்ணோட கதையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம விரும்பின நபர் நம்மளை விட்டு போயிட்டா அவங்க மேலே கோவப்படணும்னு அவசியம் இல்லையே, அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சாலே போதுமே அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீலாக பேசுகிறா. அதெல்லாம் கேட்டதுமே அந்த டெல்லுலு எதை மறைய போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அந்த பொண்ணுமே பயந்துடுறா. நான் ஒரு வேளை மறைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி பக்கத்தில் பிரபந்துக்கிட்ட கேட்குறா. நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்னு கேட்கவும், ஆமாம் நீ நல்லாவே தெரியறா, என்ன ப்ராப்ளம், எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது, என்னன்னா நான் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் டெல்லுலும் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போது நீ சாகிறப்போ எஸ்ன்னு சொன்ன பையன் அந்த பையன் இருப்பானோ அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நான் லவ் பண்ண பையன் எப்படி நான் சாகணும்னு ஆசைப்படுவான் அப்படின்னு டெல்லுலு சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ பின்னாடி அந்த பொண்ணு சாதியா நம்ம ஹீரோவை அவள் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அங்கே போகிறாரு. அவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே டெல்லுலுக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகுது. அங்கே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ ஊருக்கு வந்திருக்காரு. அங்கே டெல்லுலும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த சாதியா பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. எங்கள் ஃபேமிலியில் ஒரு வீட்டுக்கு சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்குது, நீயும் கண்டிப்பாக வா அப்படின்னு கூப்பிட்றா. அதை கேட்ட டெல்லுவுமே அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என் மேலே எப்படி அந்த பொண்ணுக்கு லவ் வரும், அவள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவளை சிரிக்க வச்சது நீ தானே, ஒரு பொண்ணுக்கு இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் வேற யாராவது பையன் இருந்திருந்தான்னா அந்த கேப்பில் பூந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், நீ ரொம்பவே ஜென்யூனாக நடந்துக்கிற, அதால் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு டெல்லுலு சொல்லவும், ஹீரோவுமே போகிறதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்கவும், அப்பாவோட கார் இருக்குல்ல அந்த காரை வாங்கிக்க, அதுலேயே போகலாம் அப்படின்னு டெல்லுலு சொல்கிறா. அவரோட காரில் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே அந்த பப்புங்கிற நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோவுமே என்னாச்சுன்னு போய் பார்க்குறாரு. வழக்கமாக வெளியில் இருக்கிற அந்த நாய் இப்போ ஹீரோவோட அப்பாவோட ரூமில் இருக்குது. அந்த ஹீரோவுமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அப்பா வந்து நம்ம பப்புக்கு அடிபட்டுருச்சு, வெளியில் வச்சோம்னா அதுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் 5 ரூமில் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு மருந்து போட்டு விடுறாரு. அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மிஷின் எடுத்து அவரை மூக்கில் வைக்கிறாரு. அதாவது சரியாகவே மூச்சிட முடியாதவங்க யூஸ் பண்ணுற மிஷின். என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்கவும், நான் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணுறேன், முதல்ல நான் ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு மிஷினை தான் யூஸ் பண்ணேன், இப்போ ரீசெண்டாக தான் உன் அண்ணன் இதை வாங்கி கொடுத்தான், இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்படி அதை சொல்லிவிட்டு அந்த பப்புக்கு போட்ட மருந்து எடுத்து பீரோவில் வைக்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் எடுத்துக்கொண்டு பீரோவில் வைக்க போகிறாரு. அந்த பீரோ ஃபுல்லாகவுமே அவரோட அம்மாவோட ஐட்டம்ஸாக இருக்குது, ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அம்மா செத்ததுக்கப்புறம் அவளை நான் ரொம்பவே யூஸ் பண்ணேன், அவளோட திங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அதனால தான் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி துவைச்சி அயன் பண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு அழுகையும் வருது. ஆனால் அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லா ஈகோவையும் தூக்கி போட்டுட்டு, நான் நாளைக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, உங்களோட காரை எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்பாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு டெல்லுலுக்குமே ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அவளோட பாரம் இன்னுமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. கூட நம்ம டெல்லுலுமே வரா. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அந்த சாதியா ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணுறா. அங்கே ஹக் பண்ணுறதை பார்த்து நம்ம டெல்லுலுவால் தாங்கவே முடியலை, ரொம்பவே கஷ்டப்படுறா. அங்கே எல்லாமே முடிச்சுட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ டெல்லுலு நம்ம ஹீரோ கிட்ட நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த பிடிச்சிருக்குல்ல ஐ திங்க் ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. அந்த சாரியா பொண்ணு வந்ததுக்கப்புறம் நீ என்னை கண்டுக்கவே மாட்ற அப்படின்னு டெல்லுலு சொல்லவும், அவளை பார்க்க போக சொன்னது நீ, அவளை லவ் பண்ண சொன்னது நீ, எல்லாத்தையுமே நீயே செய்ய சொல்லிட்டு இப்போ நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நீ அந்த சாதியாவை லவ் பண்ணலன்னா வேறு யாரையாச்சும் லவ் பண்ணலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நீ ஒரு பேய், உன்னால் என்னை தொட முடியாது, நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து வாழ முடியாது, அப்புறம் எப்படி நம்ம லவ் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கோவமாக பேசுகிறாரு. அப்போ ஃபிசிக்கலாக டச் பண்ணாத லவ்வா, ஏன் பார்க்காம லவ் பண்ணுறாங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருந்து லவ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எனக்கு புரியலை, நான் உங்களோட பழகிறது உண்மைதான், ஒன்று எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நல்லாவே பிடிக்கும், ஆனால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது அது நடக்காத காரியம். அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த சாதியா கால் பண்ணுறா. ஹீரோ காரை ஓரமாக நிப்பாட்டுறாரு. டெல்லுலுமே நான் பேசினதுக்கு சாரி, நீ காலை ஆன்சர் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ காரோட டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ பின்னாடி வந்த ஒரு கார் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அடிக்காமல் போயிடுது. காரை நிப்பாட்டி உனக்கு கண்ணே தெரியல அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுமே நம்ம டெல்லுலுக்கு இன்னும் ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. ஓடி வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணுறா. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க.
நம்ம டெல்லு அப்பா அம்மா தம்பி 4 பேர் அவங்க டைனிங் டேபிள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அப்போ அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறா. அப்பாவும் பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா கேட்கவும், நம்ம பொண்ணு யார் ஒரு பையனை லவ் பண்ணுறாலாம், அதை இன்னும் அந்த பையன்கிட்டயே சொல்லலை, நம்மக்கிட்ட நான் முதல் தடவை சொல்கிறா அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணோட அம்மாவும் என்ன யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்குறாங்க. நான் ஃபோட்டோவை இப்போயே காட்டிட்டேன்னா அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லி எப்படி அந்த பையனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு தாடி வச்சா பிடிக்காதில்ல, ஆனால் அவனுக்கு தாடி இருக்கு, ஆனால் அவனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னோட கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம பொண்ணு ஜென்யூனை நம்மக்கிட்டே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக வாச்சும் யார் அந்த பையனை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அம்மா ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் 3 பேரும் அந்த பையனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரொம்ப நேரமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வர மாதிரி தெரியல. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அவள் டென்ஷன் ஆகிறத பார்த்து பின்னாடி அம்மா அந்த பையன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் வரல, அவனுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி டென்ஷனாக பேசிக்கிட்டே அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்போ பின்னாடி செம்ம ஸ்பீடாக வந்த ஒரு லாரி அந்த பொண்ணை அடித்து தூக்கிடுது. ஸோ எப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த நிமிஷம் இந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு. அந்த பொண்ணுக்குமே இதே மாதிரி இன்சிடெண்ட் தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன உடனே செத்து போயிடல. அந்த பொண்ணோட பிரெயின் டெட்டாக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு கோமாவில் இருந்திருக்கா. டாக்டர் அம்மா அப்பாவை கூப்பிட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தா உங்கள் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுவா, வேறு வழியே இல்லை, நம்ம அதை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா கருணுக்குள்ளே அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீ எஸ்ன்னு மட்டும் சொன்னா அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவா, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், உன்னோட முடிவு, நீ என்ன சொல்கிறியோ அதான் நடக்கும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லவும், அப்போ நான் எஸ்ன்னு சொன்னேன்னா அக்கா சந்தோஷப்படுவாளா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அப்பாவுமே ஆமாம் அக்கா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த பையன் எஸ்ன்னு சொல்கிறான். அந்த பையன் எஸ்ன்னு சொல்லதுமே அங்கே இருக்க மிஷினை கலாட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட அம்மாவோட பேர் அப்பாவோட பேர் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஓன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் டெல்லுன்னு சொல்கிறா. டெல்லுலு நம்ம வச்ச பேர், உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் டெல்லுலு மீன்ஸ் டெலியூஷன், மீன்ஸ் மாயா அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணோட பேர் மாயா. அந்த பேரை சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து ஃபுல்லாகவுமே மறைஞ்சு போயிடுறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இவ்வளோ நாளாக அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறது அவளுக்கு ஞாபகமே இல்லை. இப்போ எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு மோட்சம் கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோவுக்கு டெல்லுலு போனது தாங்கிக்கவே முடியலை, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோவால் இயல்பாகவே வாழ முடியலை. எங்கே போனாலும் அந்த டெல்லுலோட ஞாபகம் தான் வருது. அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த மாயாவோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அட்ரஸையுமே சொல்லியிருக்கா. மாயாவோட அம்மாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அவங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் பிரபந்துன்னு நமக்கு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் இருக்க டெல்லுலோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. அவரை ஃபீல் பண்ணுறது அந்த அம்மாவுமே நோட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அம்மா வந்து அதாவது அந்த பொண்ணு சொல்லியிருப்பாளே நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு, அந்த பையனுமே தாடி வச்சுருப்பான், என்னோடய வயசில் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாத சொன்னா அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கவும் ஹீரோவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே காரை ஓப்பன் பண்ணி போகிறப்போ திடீர்னு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்து அவர் சிரிக்கிறாரு. இங்கேவே இந்த படம் முடியுது. லாஸ்ட்டாக என்னாச்சு, அந்த பொண்ணு திரும்பி அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சாலா அது எதையுமே காட்டலை. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு, மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன மூவி பற்றி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.